கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு மிஷினரியினுடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னதாக சென்ற அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் ஒரு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு எஃப்எம்பிபி மினிஸ்ட்ரி நல்லா தெரியும். பேட்ரிக் ஜோஷ்வா அண்ணனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அடிக்கடி வாழ்க்கையில் ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? வளருகிற பரிசுத்தம், வளருகிற ஜெபம், வளருகிற கீழ்ப்படிதல். இதுதான் அண்ணனோட ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து. அவங்களுடைய மனைவி சுசீலா பேட்ரிக் ஜோஷ்வா, அந்த அக்காவுடைய வாழ்க்கையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபத்தோடு நீங்கள் காத்துருங்க. இந்த திருமதி சுசீலா பேட்ரிக் ஜோஷ்வா அக்காவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாசரேத்துங்கிற ஊர் தான். இவங்களுடைய பெற்றோர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய அப்பா பேர் சகாயம், அவங்க அம்மா நல்லம்மாள். ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு அண்ணன் தாம்சன் சொல்லிட்டு தம்பி வில்சன்கிறவங்களும் இவங்க கூட இருந்திருக்கிறாங்க. இந்த சுசீலா அக்காவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு வேலை கூட்டுறவுத்துறையில் அந்த நாட்களிலேயே. அதே போல் அவங்க அம்மா ஒரு ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை நிமித்தமாக அக்கா நாசிரியத்தில் இருந்து விருதுநகரில் தான் குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய படிப்பின் நாட்களாக இருக்கட்டும், விருதுநகரில் தான் அவங்க அம்மாவோடு கூட இருந்த நாட்களில் விருதுநகரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்லூரி படிப்பை சாரால் டக்கரில் முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். நான் லாஸ்ட் இயர் பேசும்பொழுது சாரால் டக்கர் அம்மையாரை பற்றி நான் உங்களிடத்துல பேசினேன். சரி, அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க அதே போல் முடிச்சுட்டு இவங்களுடைய கல்லூரி படிப்பு எல்லாம் வச்சையும் முடிச்சுட்டு அதே சாராட்டக்கர் உயர்நிலை பள்ளியின் ஆசிரியராக கர்த்தர் இவங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, அக்கா சின்ன வயதிலேயே அவங்க அம்மா அப்பா ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாக இருந்து வழி நடத்தி வந்தாலும், அக்காவுக்கு அந்த தேவ பிள்ளையினுடைய நிச்சயம், அதாவது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக விளங்கினாலும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம், அந்த ஜீவ புஸ்தகத்தினுடைய அருமைகள், இன்னும் அந்த அநேக ஆவிக்குரிய அந்தரங்க இன்னும் உள்ளான அந்த அனுபவங்கள் இல்லாததுனால அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த காலேஜில், சாராட்டக்கர் காலேஜில் இருக்கிற டெய்சி பால்ங்கிற ஒரு அம்மையார் நிமித்தமாக இவங்களும் அங்கே தான் உள்ளே இருந்திருக்கிறாங்க. இவங்க அக்காவை வழி நடத்தியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அக்காவோட வாழ்க்கையில் அநேக தாக்கங்கள். நானும் ஆண்டவருக்காக எழும்பணும், நானும் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு படிக்கிற நாட்கள்லேயே அநேக பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதாக இருக்கட்டும், லஞ்ச் டைம்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கிரிப்சர் யூனியனில் இருந்து இன்னும் அநேக மிஷனில் இருந்தெல்லாம் நமக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த நாட்களில் ரொம்ப குறைவாக இருக்கிறது, நம்ம இன்னும் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க அந்த இருக்கிற அந்த நாட்கள்லேயே அவங்களிடத்துல வருகிற பிள்ளைகளுக்கு கல்வியின் மூலமாக ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அக்காவோட திருமண வாழ்க்கையில் தான் பேட்ரிக் ஜோஷ்வா அண்ணனை கர்த்தர் ஏச்ச துணையாக கொண்டு வந்தாங்க. அண்ணனோட சொந்த ஊர் நம்ம பார்த்தோன்னா இடையன்குடி. அவங்களுடைய பெற்றோர் அதே போல் அண்ணாவுக்கு நம்ம பேட்ரிக் ஜோஷ்வா அண்ணனை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அண்ணனும் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு பிள்ளையாக தான் காணப்பட்டார். எஃப்எம்பிபியில் இருந்தாலும் அங்கே நிறைய ஜெப குழுக்களை நடத்துறது, ஆண்டவருக்குள்ளே அநேகரை நடத்துறது, இப்படியாக அண்ணனுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக ரெண்டு பேரையுமே கர்த்தர் ஏச்ச துணையாக இணைத்தார். அதே போல் அண்ணனும் படிக்கிற நாட்களில் நல்ல படிப்பெல்லாம் வச்சே முடித்துட்டு அந்த நாட்கள்லேயே எல்ஐசியில் ஆண்டவர் அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போது இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்னதாக கர்த்தர் இவர்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். தொடர்ந்து அண்ணனுடைய வேலையில் இசப்பா ஒரு விரிவாக்க அதிகாரியாக பதவியை கொடுத்தாலும் சின்ன சின்ன ஊழியம், ஜபக்குழுக்களை நடத்துறது, அதே போல் ஒரு ஆலய உபதேசியராக இருக்கிறது, இப்படியாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கிடுவோமே, அக்காவை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, சுசீலா பேட்ரிக் அக்காவை அண்ணனோடு கூட சேர்ந்து அநேக ஊழியங்களுக்குள்ளே இப்போ 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம இந்த நாட்களில் ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, நான் ஜெபிக்க நேரம் இல்லை,
இல்லை, நம்ம அநேக நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம காரணம் காட்டுறோம். ஆனால் அக்காவோட தாக்கம் என்னென்னா, நான் 4 பிள்ளைகளையுமே நான் ஆண்டவருக்குள்ளே நான் நடத்தணும். எனக்கு கர்த்தர் 4 பிள்ளைகளை கொடுத்துருக்குறார். நான் 4 பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளாக நான் கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறதுல ரொம்ப வைராக்கியமாக இருந்ததுனால அக்காவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஞாயிறு பள்ளி பாடசாலையை அவங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்குறாங்க. யார் அங்கே வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா, ராபர்ட் சீமோன் அப்படிங்கிற ஒரு ஐயா வந்து நடத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இவங்க பகுதிகளில் இருக்கிற அநேக சிறு பிள்ளைகளை கூட்டி வந்து அங்கே வந்து ஆண்டவருடைய அன்பை வந்து அநேக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து அண்ணனுக்கு வந்து முழு நேர ஊழியத்திற்கான அழைப்பு வரும் பொழுது 1978 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேட்ரிக் ஜோஷ்வா அண்ணா வந்து எஃப்எம்பிபியில் பொது செயலாளராக வந்து அந்த நாட்களில் வருகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உலக வேலையை விட்டுட்டாங்க. நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா, எல்ஐசியில் ஒரு நல்ல வேலை, அந்த நாட்களே அண்ணனுக்குன்னு தனியாக ஒரு வாகனம், தனியாக ஒரு வீடு. அப்போ வந்து இப்போ நம்ம கையில் எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்குறோம். அப்போ வீட்டில் லேண்ட்லைன் இருந்தாலே அவங்க பெரிய பணக்காரங்க, அப்படி தானே? அப்போ அந்த நாட்களே அண்ணனுக்கு சகல வசதிகளையும் வச்சு கொடுத்துருந்தாலும் எல்லா வேலைகளையும் நான் விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக முழு நேர ஊழியராக வரேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பெண்களாகிய நாம் எடுத்துக்கிடுவோமே, இப்போ நம்ம கணவர் வந்து ஒரு ஊழிய தரிசனத்தை கொண்டு வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? பார்ட் டைமில் அதையும் பார்க்கலாம், பார்ட் டைமில் என்ன பண்ணலாம், வேலையும் பார்க்கலாம். இந்த நாட்களில் இவ்வளோ சேலரி, இவ்வளோ சுகம், இவ்வளோ வசதிகளை எந்த வேலை உங்களுக்கு கொடுக்கும்? வேலை, அதில் வர்ற சம்பளத்தை வச்சு ஊழியத்தை தாங்கலாம் அப்படிலாம் நம்ம நிறைய ஆலோசனைகளை கொடுப்போம்ல. இல்லை அக்கா அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவருடைய தரிசனத்தை நம்ம குடும்பமாக நம்ம நிறைவேற்றுவோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜெபித்து விட்டு அந்த வேலையை விட்டு கொடுக்குறாங்க. அந்த வேலையை ராஜினாமா செய்து விட்டு முழு நேர ஊழியர்களாக எஃப்எம்பிபிக்கு வராங்க. அதுக்கப்புறம் அநேக பொருளாதார நிதியில் ரொம்ப அவங்க நெருக்கப்படுறாங்க. ரொம்ப தேவையில் வந்து கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்துல நம்ம அக்காவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக இந்த உலக வாழ்க்கையை அவங்க குப்பை என்று கருதி ஆண்டவருடைய செயல்களுக்குள்ளே, ஆண்டவருடைய ஊழியங்களுக்குள்ளே கணவரோடு கூட இணைந்து நிற்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார் அப்படின்னா நம்மளும் வந்து இணைந்து நிற்கிறவர்களாக காணப்படணும். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நம்ம தடை பண்ணிக்கிறவர்களாக காணப்படாமல் அதை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம காணப்படணும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது மாத்திரம் இல்லை, அக்கா வந்து பெண்கள் மத்தியில் வந்து அநேக ஊழியங்களை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருந்த அயனாவரத்தில் ஒரு ப்ரேயர் செல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் நம்ம பெண்களாக சேர்ந்து ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகலாம், ஹாஸ்பிட்டலில் போய் வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்கு நம்ம ஜெபிக்கலாம். அதே போல் வாரத்தில் ஒரு நாள் நம்ம உபவாசம் இருந்து நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அடுத்து வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கலாம் என்று சொல்லி வாரத்தின் செவ்வாய்க்கிழமையை பிரதானமாக கொண்டு பெண்களாக கூடி ஜெபிக்கிறாங்க. இந்த பழக்கம் இந்த நாட்களில் நம்மளிடத்துல இருக்குதா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அநேக ஜபங்கள் வந்து ஆதி நாட்களில் இல்லை, கன்வென்ஷன் கூட்டங்கள் நம்ம மத்தியில் இல்லை. ஸோ இருக்கிற இந்த நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வரணும் அப்படின்னா அநேக ஜப குழுக்களால் தான் மாத்திரம் கொண்டு வர முடியும். இது அக்காவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவங்க வீடு வீடாக சென்று இருக்கிற பெண்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம 1 மணி நேரம் எப்படியாவது நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம யோசிப்போம், நம்ம இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் நம்ம ஏதாவது ஒரு பிரேயர்சல் நடத்தி கொண்டு இருக்கிறோமா? நம்ம என்னைக்கோ நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம அறிந்து கொண்டோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம ருசி பார்த்துட்டோம். நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செங்கல்பட்டு பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு இது எடுத்தேன், 26 லட்சம் மக்கள் இருக்கிறாங்களாம். நம்ம செங்கல்பட்டு பகுதியில் மட்டும் 26 லட்சம் மக்கள். 8 தாலுக்கா அவங்களுக்கு தெரியும். கிராமங்கள் பார்த்தோம் அப்படின்னா 636 கிராமங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கிராமம் போனாலும் கூட ஒரு வருஷத்தில் நம்ம முடிக்க முடியாது. ஆனால் நம்ம எத்தனை கிராமங்களுக்கு நம்ம கடந்து சென்று இருக்கிறோம்? நம்ம வந்து உண்மையான தெய்வத்தை நம்ம கண்டு கொண்டோம். கர்த்தரிடத்துல நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, தாளந்து இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்று தான். யார் எனக்காக வருவீங்க, ஜெபிப்பீங்க? நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியைகளை நிச்சயமாக ஏற்படுத்துவார். இன்னும் நம்ம செங்கல்பட்டு பகுதியில் தான் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது,
ஒரு வருஷத்தில் 40 கொலைகள் நடக்குதாம். சென்னையை நான் சொல்லலை, நம்ம செங்கல்பட்டு பகுதியை மாத்திரம் நான் சொல்கிறேன். திருட்டு மாத்திரம் 151 நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். இருளில் இருக்கிற அந்த ஜனங்களை நம்ம வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா நம்ம இந்த நாட்களில் தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை நான் வேலை செய்கிற இடங்களுக்குள்ளே நான் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிப்பேன், நான் படிக்கிற இடங்களுக்குள்ளே நான் ஒரு ப்ரேயர் செல் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லை நான் வேலை செய்கிற ஏதோ ஒரு ஆஃபீஸோ ஸ்கூலோ நான் அங்கே கண்டிப்பாக வேதவசனம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அக்காவும் அந்த நாட்களில் அப்படி தான் உலக கவலைகளுக்கோ இல்லை உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கோ நம்ம இந்த நாட்களில் கத்தரை தேடி வரும்பொழுதே கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்ம சில நேரம் என்ன பண்ணியிருந்தோம், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. நம்ம இன்னும் இந்த நாட்களுக்குள்ளே நம்ம ஜெபிக்காமல் நம்ம காணப்படுவோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான். நம்ம இந்த நாட்களில் நம்ம தீர்மானம் எடுப்போம். தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது இந்த அக்காவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அநேக ஜெபக்குழுக்களை உருவாக்கி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம திடீர்னு பார்க்கும் பொழுது 1993 வருஷத்தில் திடீர்னு அக்கா ஒரு தீராத வயிறு வலியினால் பாதிக்கப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அவங்களோட ரிப்போர்ட் சொல்கிறாங்க, அது கேன்சர், உங்களுக்கு வயிற்றில் கேன்சர் வந்துடுச்சு, இனி நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. வேலூரில் இருந்து அக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அநேகர் அக்காவுடைய அன்பின் நிமித்தமாக பார்க்க வர்றாங்க. ஆனால் அக்கா எல்லாத்துட்டையும் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, ஜெபக்குழுக்களை நீங்கள் நடத்துகிறீங்களா, நான் இல்லைனாலும் நீங்கள் வர்ற எல்லாத்துட்டையும் அதுதான், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நான் போயிடுவேன், ஆனால் ஜெபிக்கணும், ஆலயங்களை கட்டணும், ஆண்டவரை பற்றி அறியாத இடங்களுக்குள்ளே ஆண்டவருடைய அன்பை சொல்லணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 வருடம் வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு சின்ன பலவீனம் ஏதோ ஒரு சோர்வுனாலும் நம்ம ஜெபிக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம்ல. ஆனால் அந்த கேன்சர் வியாதியில் கூட 1 வருடமாக அவங்க இருந்து செய்த ஊழியங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குடிசைவாழ் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு குழுக்களை அனுப்பியிருக்கிறாங்க, ஆலயங்களை கட்டியிருக்கிறாங்க. இறுதியாக அக்கா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிச்சிட்டாங்க. இன்னும் கத்தர் அக்காவை நிமித்தமாக செய்த ஊழியங்கள் அநேகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழும்பி நிற்கலாம். என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை காட்டி ஆண்டவருக்காக நாம் எதையுமே செய்யாமல் இருந்திருக்கலாம். கேட்கலாமா, இசப்பா என்ன குறித்து உங்களுடைய சித்தம் என்ன இசப்பா? கத்தர் அப்பா ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களை பிடித்தீர் என்றால் நீர் எங்களுக்காக ஒரு சித்தம் வைத்திருக்கிறீங்க, ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீங்க. நம்ம அவரை தேடி போகல, அவர் தான் நம்மளை தேடி வந்தார், அப்படி தானே அப்பா? ஆனால் நான் உமக்காக நான் ஒன்றுமே செய்யலையே ஏசப்பா. கத்தர் ஒரு ஏங்கிய உள்ளத்தோடு நிற்கிறார். யார் என்னது காரியமாய் போவார், நான் யாரை அனுப்புவேன்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? அப்பா அந்த செங்கல்பட்டு பகுதியில் என்னை கொண்டு நீங்கள் நிறுத்தியிருக்கிறீங்கன்னா என்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு ஏசப்பா. நான் இருக்கிறேன் ஏசப்பா. அப்பா நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்கிறேன் ஏசப்பா, நான் அடியேன் இருக்கிறேன் ஏசப்பா. கத்தரப்பா உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஏசப்பா. எங்களை அர்ப்பணிக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஏசப்பா எழும்புவோம், இடைவிடாமல் நாங்கள் ஜெபிப்போம் ஏசப்பா, சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிப்போம். கத்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. சுவிசேஷ பாரமுன்றே என் சுமையாய் மாற வேண்டும், சுவிசேஷ பார் முன்றே என் சுமையாய் மாற வேண்டும், என் ஜீவனாட்களெல்லாம் ஜபவி
அப்பா சுவிசேஷ பாரம் மாத்திரம் எங்கள் இருதயங்களை நிரப்பட்டும். அப்போ ஏற்பட்ட ஒரு சிந்தை எங்களுக்குள்ளாய் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்திடுவோ, கண்ணீர் சிந்திடுவோ, தேசத்தின் சேமத்திற்கா ஜெபிப்போம், செயல்படுவோம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம்.